பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போம் அங்கதான பாடலை. கைதட்டி பாடு. ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. மனதார வாழ வைப்பார், பரலோகம் சேர்த்திடுவார். மனதார வாழ வைப்பார், பரலோகம் சேர்த்திடுவார். துதிகணமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு, துதிகணமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. கைதட்டி ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. மீட்புக்காக வந்தவரும் இவரே. மனுகுல மீட்புக்காக வந்தவரும் இவரே, பாவங்கள் சாபங்கள் மன்னித்தவர் இவரே. மனுகுல மீட்புக்காக வந்தவரும் இவரே, பாவங்கள் சாபங்கள் மன்னித்தவர் இவரே. பரலோக வாசல திறந்தவர் இவரே, நித்திய ஜீவன தந்தவரும் இவரே. பரலோக வாசல திறந்தவர் இவரே, நித்திய ஜீவன தந்தவரும் இவரே. துதிகணமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு, துதிகணமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, சொல்வோம் பரிசுத்தரின் பாதத்தில் அர்ப்பணிப்போமா. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. நல்ல கைதட்டி பாடுவோம். உலகத்தில் வந்துதித்த மெய்யான ஒளியே, நீதியின் சூரியனாய் வந்தவரே, எங்கள் பாவங்களை நீக்கினவரே, எங்களுக்கு நல்ல ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ கற்றுக் கொடுத்தவரே. நல்ல கைதட்டி. உலகத்தில் வந்து உதித்த மெய்யான ஒளியே, நீதியின் சூரியனாய் வந்தவரும் இவரே. உலகத்தில் வந்து உதித்த மெய்யான ஒளியே, நீதியின் சூரியனாய் வந்தவரும் இவரே. பாவ இருள நீக்கியவர் இவரே, பரிசுத்த வாழ்க்கையை தந்தவரும் இவரே. பாவ இருள நீக்கியவர் இவரே, பரிசுத்த வாழ்க்கையை தந்தவரும் இவரே. துதிகணமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு, துதிகணமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, சொல்வோம் பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. மனதார வாழ வைப்பார், பரலோகம் சேர்த்திடுவார். சொல்லுங்க, மனதார வாழ வைப்பார், பரலோகம் சேர்த்திடுவார். துதிகணமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டு
ஏத்தாப்புல கை தட்டு. வானிலும் பூமியிலும் உயர்ந்தவரே, எல்லா நாமத்திலும் மேலான நாமமுடையவரே, வானிலும் பூமியிலும் உயர்ந்தவர் இவரே, எல்லா நாமத்திலும் மேலான நாமமே, வானிலும் பூமியிலும் உயர்ந்தவர் இவரே, எல்லா நாமத்திலும் மேலான நாமமே, பேய்களும் நோய்களும் நடுங்கியே ஓடுதே, வல்லமையுள்ள தேவனும் இவரே, பேய்களும் நோய்களும் நடுங்கியே ஓடுதே, வல்லமையுள்ள தேவனும் இவரே. துதிகணமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு, துதிகணமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. ஒரு கோடி சோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்தில் அர்ப்பணிப்போமா, ஒரு கோடி சோத்திரங்கள் ஏறெடுப்போமா, சொல்வோம் பரிசுத்தரின் பாதத்தில் அர்ப்பணிப்போமா, ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா, ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா, மனதார வாழ வைப்பார், மகிமையின் தேவனவர், பரலோகம் சேர்த்திடுவார், பரலோக ராஜனவர், மனதார வாழ வைப்பார், மகிமையின் தேவனவர், பரலோகம் சேர்த்திடுவார். பரலோக ராஜனவர், துதிகணமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு, துதிகணமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மனதார வாழ வைப்பார், சொல்லுவோம். பரலோகம் சேர்த்திடுவார், பரலோக ராஜனவர், எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். மனதார வாழ வைப்பார், மகிமையின் தேவனவர், பரலோகம் சேர்த்திடுவார். பரலோக ராஜனவர், துதிங்கணமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு, துதிங்கணமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா, சொல்லுங்க. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் எடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. நம்முடைய ரெண்டு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி நம்முடைய பாதத்தில் நாங்கள் பணிந்து நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லுவோம். நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஹல்லேலூயா, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லுவோமா. வாய்களை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு இந்த புதிய மாதத்தை ஹல்லேலூயா ஆசீர்வாதமாய் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதுவரை நடத்தினது போல கர்த்தர் நம்மை மகிமையாய் நடத்த போகிறார், மகிமையாய் நடத்த போகிறார். வேண்டிய கிருபைகளை தருவார், வேண்டிய பலனை தருவார், வேண்டியதான அபிஷேகத்தை தருவார், வேண்டியதான ஞானத்தை தருவார், வேண்டியதான கிருபைகளை தருவார். அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர், அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட யாவும் நிற்குமே. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை நான் பாடி ஆண்டவர் உயர்த்த போகிறோம். புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரேங்கதான நல்ல பாடலை நாம் சேர்ந்து பாடி ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்த போகிறோம்.
புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. சொல்லுங்க பாப்பா. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, சொல்லுங்க. அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. சொல்லுங்க பாப்போம். என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நேர்வழியாய் என்னை நடத்துவீர், நீதியின் பாதையில் நடத்துவீர், காரியம் வாய்க்க செய்வீர், என்னை கண்மணி போல காத்து நடத்துவீர். நேர்வழியாய் என்னை நடத்துவீர், நீதியின் பாதையில் நடத்துவீர், நேர்வழியாய் என்னை நடத்துவீர், நீதியின் பாதையில் நடத்துவீர், காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர், காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீர், பாரமெல்லாம் நீக்கினீர், என்னை பாடி மகிழ வைத்தீர். பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீர், பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீர், பாரமெல்லாம் நீக்கி
பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. ஹalleluya சொல்லுங்க பாப்பா, ஹalleluya சொல்லுங்க. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. எத்தனை பேர் சொல்லுவீங்க, இயேசுவே எனக்கு சொந்தமாக கொண்டது பாக்கியம் என்று கருதுகிறேன்? ஹalleluya சொல்லுங்க, ஹalleluya. ஆமாம், இந்த உலகத்தில் வேற நான் பெருசா ஒரு காரியத்தை நான் செய்து முடித்தேன்னு சொல்றதெல்லாம் காட்டிலும் ஹalleluya இயேசுவை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வின் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறது தான் பெரிய பாக்கியமாக இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். அந்த ஆனந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஜீவனுள்ள தேவனே நீர் வாரும் ஐயா, எங்களை ஜீவ பாதையிலே நடத்தும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. நீர் பெரியவர் ஆண்டவரே. சொல்லுவோமா, இயேசுவே நீர் பெரியவர். சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஹalleluya இயேசுவே நீர் பெரியவர். ஹalleluya ஹalleluya. இயேசுவே நீர் வல்லவர். சொல்லுங்க பாப்போம். இயேசுவே நீர் பரிசுத்தர் என்று சத்தமா சொல்லுங்க. இயேசுவே நீர் நல்லவர் என்று சத்தமாய் சொல்லுவோமா. ஹalleluya 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 ஹalleluya. ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், உந்தன் ஜீவ தண்ணீர் ஓரும் ஊற்றிலே. சொல்லுவோமா, ஜீவன் பெற என்னை நடத்தும், உந்தன் ஜீவ தண்ணீர் ஓரும் ஊற்றிலே. ஜீவன் பெற என்னை நடத்தும், இயேசுவே நீர் பெரியவர் பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். இயேசுவே நீர் நல்லவர் நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர் வல்லவர். இயேசுவே நீர் நல்லவர் நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர் வல்லவர். ஜீவன் பெற ஜீவன் பெற என்னை நடத்தும், உந்தன் ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே. ஜீவன் பெற என்னை நடத்தும். கைதட்டி பாடும். பாவிகள் துரோகிகளையா, பாவாத மக்களே துயா. சொல்வோம், பாவிகள் துரோகிகளையா, பாவாத மக்களே துயா. பாதகர் என் பாவம் போக்கவே, பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. பாதகர் என் பாவம் போக்க
போக்கவே பாதகன் போல் தொங்கினீரல்லோ. இயேசுவே நீர் பெரியவர், சொல்லுவோம். இயேசுவே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். இயேசுவே நீர் நல்லவர், நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர், வல்லவர். பாதகர் என் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கினீரல்லோ. பாதகர் என் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கினீரல்லோ. 5 கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசரே, நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவீர். கைதட்டி பாரு. 5 கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசரே, 5 கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசரே, நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவே. நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவே. இயேசுவே நீர் பெரியவர், பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். இயேசுவே நீர் நல்லவர், நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர், வல்லவர். நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவே. நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவே. நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே. சொல்லுவோம். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. உம் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. இயேசுவே நீர் பெரியவர், பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். இயேசுவே நீர் நல்லவர், நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர், வல்லவர். இயேசுவே நீர் பெரியவர், பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். இயேசுவே நீர் நல்லவர், நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர், வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். நல்ல கையை தட்டி அந்த நல்ல தேவ ஆவியினாலே எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. நீங்க பெரியவர் ஆண்டவரே, நீங்க பரிசுத்தர் ஆண்டவரே. நீங்க நல்லவர் என்று சொல்லி நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். நீங்க வல்லவர் என்று சொல்லி நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். எங்கள் ஜீவனுள்ள தேவனே நீர் வாரும், எங்களை ஜீவ பாதையிலே நடத்த. ஹalleluya, ஹalleluya. உம்முடைய ஜீவ ஒளியை எங்கள் மேல வீச பண்ணுவீராக. ஹalleluya, ஹalleluya. நாயத்தின் பின்னால் நெருங்குதே, நேசவர் காலமாகுதே. நாயத்தின் பின்னால் நெருங்குதே, நேசவர் காலமாகுதே.
பெரியவர் பெரியவர் இயேசுவே நீர் பரிசுத்தர் இயேசுவே நீர் நல்லவர் நல்லவர் இயேசுவே நீர் வல்லவர் வல்லவர் இயேசுவே நீர் பெரியவர் பெரியவர் இயேசுவே நீர் பரிசுத்தர் இயேசுவே நீர் நல்லவர் நல்லவர் இயேசுவே நீர் வல்லவர் வல்லவர் ஜீவ தண்ணீர் ஒரு முற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தோ ஜீவ தண்ணீர் ஒரு முற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தோ நல்ல கையை தட்டி நீர் பெரியவர் இயேசுவே நீர் பரிசுத்தர் இயேசுவே நீர் நல்லவர் முழங்கால் படியிட முடிந்தா நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே முழங்கால் படியிட்டு நம்மளை அர்ப்பணித்து நீர் பெரியவர் பெரியவர் இயேசுவே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் இயேசுவே நீர் நல்லவர் இயேசுவே நீர் வல்லவர் ஜீவ தண்ணீரோரும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் உந்தன் ஜீவ தண்ணீரோரும் ஊற்றிலே சொல்லுவோமா ஜீவன் பெற என்னை நடத்தும் எங்களை நடத்துகிறவர் எங்களை நடத்துகிறவர் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடரும் என்று சொன்னவர் நீ பெரியவர் இயேசுவே நீ பரிசுத்தர் ஜீவனுள்ள தேவனே வரும் ஜீவ பாதையில் ஜீவனுள்ள தேவனே வரும் ஜீவ பாதையில் நடத்தும் உந்தன் ஜீவ தண்ணீரோரும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் ஜீவன் பெற அந்த ஜீவ தண்ணீரை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே ஜீவ பாதையில ஜீவ தண்ணீர் ஊறுகிற ஊற்றிலே எங்களை ஜீவன் பெற நடத்தும் ஆண்டவரே எங்கள் ஜீவன் உயிர் பெறட்டும் ஆண்டவரே என் தேசம் கர்த்தரை அறியட்டும் ஆண்டவரே உமது ஜனம் உம்மையில் மகிழ்ந்து களி கூறட்டும் ஆண்டவரே நல்ல கரங்களை தட்டி இயேசுவே என்று சொல்லி சத்தமா ஹalleluya ஜீவன் பெறட்டும் ஜீவன் பெறட்டும் வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே சொல்லுங்க வாக்கு மாறா உண்மை நாதரே கரங்களை மேல உயர்த்தி
நீங்க எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. நீங்க வாக்கு தத்தத்துல உண்மையுள்ளவரப்பா. இந்த கடைசி நாட்களில் அந்த பின்மாரியை நான் ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, என் தேசம் கர்த்தரை அறியணுமே, என் ஜனம் கர்த்தரை அறியணுமே. கடைசியா கரங்களை மேல உயர்த்தி அவருடைய வாக்கு தத்தத்தை பிடித்து நம்ம கேட்போம். அவர்தான் சொன்னார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் சொன்னாரே. பர்வதத்தின் கொடுமுடியிலே சபை ஸ்தாபிக்கப்படும் என்று சொன்னாரே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் சபையை மேற்கொள்ளுவதில்லை, பரிசுத்தவான்களை தேவ ஜனங்களை மேற்கொள்ளுவது இல்லை, இல்லை, இல்லை என்று சொன்னீரே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே. கரங்களை உயர்த்தி சொல்லி முடிப்போம். வாக்கு மாறா உண்மை நாதனே. சொல்லுங்க. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி உம்முடைய நல்ல ஆவியானவர் வளர்த்த கிரியைகளை நடப்பிக்க, உம்முடைய நல்ல வல்ல ஆவியானவருடைய பலத்த அந்த பின்மாறி ஊற்றப்பட, எல்லா அரண்களும் தகர்க்கப்படட்டும், எல்லா வஞ்சக கிரியைகளும் அழிக்கப்படட்டும், எல்லா ஆலோசனைகளும் அபத்தமாய் போகட்டும். இயேசு நாமம் பெரிய நாமம் என்பதை விளங்கத்தக்கதான அற்புத கிரியைகள் உண்டாகட்டும். இப்பொழுதே அந்த உள்ளங்கை அளவு மேகம் எழும்பட்டும். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. சபையார் எல்லாரும் சேர்ந்து சத்தமா, உந்தன் வாக்கை நம்பி நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. இயேசுவே நீர் பெரியவர், பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். இயேசுவே நீர் நல்லவர், நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர், வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. எல்லா மகிமையும் உமக்கு தருகிறோம். எங்களை வெறுமையாய் தாழ்த்துகிறோம். இரக்கம் பாராட்டும். உம்முடைய வல்ல ஆவியை ஊற்றி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார். நேராய் போவோம். மத்தேயு சுவிசேஷகம்
25ஆம் அதிகாரம், நல்ல கவனமாக கேளுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷகம் 25வது அதிகாரம். இந்த 25வது அதிகாரத்தில் ஒரு 3 பேர்களை ஆண்டவர் ப்ளஸ் மைனஸ் அப்படி சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. எப்படி சொல்லியிருக்கிறாரா? ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா எப்படி பாஷார்? அது அந்த 25ல் பொறுக்குது, புத்தி உள்ளவங்கள், புத்தி, ஆமாம், தாளந்தை பயன்படுத்தினவர்கள், தாளந்தை பயன்படுத்தாதவர்கள், அப்புறம் மற்றவர்களை போய் பார்த்து தேவனுக்கு சித்தமான காரியத்தை விசாரித்து நடத்தினவர்கள், அப்படி விசாரித்து நடத்தாதவர்கள். ஒருத்தர் வெள்ளாடு செம்மறியாட கடைசியில் புரிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவளை உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ண இடத்துக்கு வாங்க. இன்னொருத்தர் சொல்றாரு, பிசாசுக்காகவும் அவன் தூதனுக்காகவும் ஒரு பாதாள நரகத்தை நான் தயார் பண்ணிக்கிறேன், நீங்கள் அங்கே வாங்க. அப்போ அதுதான் சொன்னேன், ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க, மைனஸ். புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள், தாளந்தை உபயோகப்படுத்தினவர்கள், தாளந்தை உபயோகப்படுத்தாதவர்கள். அல்லேலூயா. என்ற இதன் மூலமாக ஆண்டவர் நமக்கு இந்த கடைசி நாட்களில் நமக்கு எச்சரிப்பு உண்டாக என்ன சொல்ல விரும்புகிறார். நீங்கள் கவனமாக கேட்டால் தான் அது உங்களுக்கு விளங்கும். இதில் எழுதியிருக்கிறதப்பா படித்தது மட்டும் நமக்கு விளங்கிறாது. கர்த்தர் அதை நமக்கு என்ன காரணத்துக்காக சொல்லியிருக்கிறார் என்பதை விளக்கி காண்பிக்கும் போது தான் புரியும். எம்மா ஒரு சீசர்களுக்கு கர்த்தர் வேத வசனங்களை என்ன செஞ்சார்? விளக்கி காண்பித்தார். அவங்க கண்கள் திறந்தது, இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. முதல்ல பேசினார், அவங்ககிட்ட தான் பேசினார். மந்த புத்தி உள்ள இருதயம் உள்ளவர்களே உங்களுக்கு எல்லாம் விளங்கலையான்னு கூட கேட்டார். அப்பெல்லாம் உங்களுக்கு விளங்கலை. அவர் விளக்கி காண்பிக்கிற போது தான் என்ன செஞ்சு? இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. அப்போ இன்னைக்கு நமக்கு இந்த வசனத்தை அவர் நமக்கு விளக்கி காண்பிக்கணும். அல்லேலூயா. அவர் காட்டினா தான் நம்ம கண்ணும் திறக்கும், நம்ம இருதயமும் கொழுந்து விட்டு எரியும். இந்த 25வது அதிகாரத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னால் 24ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எப்போ சொல்லப்பட்டதுன்னா கடைசி காலத்தில் சொல்லப்பட்ட காரியம். இதெல்லாம் எப்போ சம்பவிக்கும், உங்களுடைய வருகை எப்போ, உம முடிவு என்ன அப்படின்னு சீசர்கள்லாம் அவரை கேட்குற போது அவர் அவங்களுக்கு நிறைய விளக்கம் சொல்லி, இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ அது இந்த 25வது அதிகாரம் எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டது என்பதை நம்ம விளங்கி கொள்ளணுங்கிறதுக்காக நான் அதை சொல்கிறேன். உலகத்தினுடைய முடிவு காலத்தில். அப்போ இந்த முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு இந்த 25ஆம் அதிகாரத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு போதிக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன? அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. இதில் 25ல் 2 ஒரு சம்மதம் சொல்லாரு. மொத்தம் எத்தனை கன்னிகைகள்? 10 பேர் என்னதான் கன்னிகை தான். அதில் ஒன்று சின்ன பிள்ளை, ஒன்று வயசானது, ஒன்று பாட்டி, அப்படிலாம் கிடையாது. எல்லாம் ஒரே ஈக்வல். எல்லாமே எப்படிப்பட்டவங்க தான்? கன்னிகைகள். எத்தனை பேர்? 10 பேர். அதில் 5 பேர் எப்படிப்பட்டவங்களா? அப்படி என்ன புத்தி உள்ளவங்க? 5 பேர்த்துக்கு என்ன இல்லை? இப்போ நம்மளை யாராவது பார்த்து நமக்கு புத்தி இருக்குதா புத்தி இல்லைன்னு கேட்டால் எப்படி இருக்கும்? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த ஒருத்தங்க சிரிப்பில் சொல்கிறாங்க, ஒருத்தன் நேராக சாயந்தரமாக ஹோட்டல் கடைக்கு போகலான்னா அவனுக்கு மூளை சாப்பிடணுன்னு ஆசை. அவன் நேராக கடையில் லேட்டாக போய் உட்காந்து ஒரு மூளை இருக்குதாயா அப்படின்னு கேட்டானான். ஏன்னா இப்போ கடையில் விதவிதமாக தராங்க. தலைக்கறி தரான், குடல் கறி தரான், ஈரல் தரான், எல்லாமே தராங்க. மூளை ரோசத்துமா. இவன் மொட்டையாக போய் அவன் கடைக்காரன்ட்ட மூளை இருக்குதான்னு கேட்டானா அவனுக்கு வந்துச்சான் பாருங்க. அவன் இது வரைக்கும் வந்தவனுக்கெல்லாம் இருந்துச்சு, உனக்கு தாண்டா இல்லைன்னா. அவன் ஒரே வார்த்தை சரியான பதில். என்னடா சொல்கிற? ஆமையா, என்ன இது வரைக்கும் வந்து என்ன சொல்கிறேன்? இது வரைக்கும் வந்துச்சு, இப்போ நீ வந்து கேட்கும் போது தீர்ந்து போச்சு. நானும் நம்ம ஆளுகளும் எல்லாத்துக்குமே கரெக்டு தான் இருக்கிறாங்க. அது மாதிரி இப்போ இதில் எனக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த வெளிச்சத்தில் எனக்கு புரியும்படியாக செய்ததை நான் உங்களுக்கு விளக்கி காண்பிக்க போகிறேன். அல்லேலூயா. இதில் இவங்களை புத்தி இல்லைன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய செயல் என்ன அப்படின்னா, இந்த 10 பேரும் தீப்பந்தத்தை ரெடி பண்ணிக்கிட்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு போனாங்கன்னு போட்டிருக்கு. ஏன்னா மணவாளன் வர்றார். அது எங்கே இப்போ இருக்குது? பரலோக ராஜ்யம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு
10 கன்னிகைகள் என்னத்தை பிடிச்சிட்டு போகிறாங்க? தீப்பந்தம் பிடிச்சிட்டு போகிறாங்க. அல்லேலூயா. ஏன்னா அந்த வெளிச்சம் இருள் அதை நம்ம எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு பல ஆவிக்குரிய கருத்தை இருக்குது. இப்போ அதெல்லாம் விளக்குறதுக்கு நேரம் போதாது. அதனால் இதுக்குள்ளே இருக்கிறத மாத்திரம் உங்களுக்கு நான் விளக்கி காண்பிக்கும்படியாய் ஆவியான எனக்கு கொடுத்த வெளிச்சத்தில் சொல்கிறேன். அல்லேலூயா. இப்போ 10 பேரும் கொண்டு போனாங்க பார்த்தீங்களா? 10 பேரும் தீவெட்டி போகும்போது எரிஞ்சிச்சா இல்லையா? நல்லா தான் எரிஞ்சிச்சு. 2 பேருமே அந்த 10 பேர்த்திட்டையும் தீவெட்டி இருந்துச்சா இல்லையா? தீவெட்டினா என்ன? ஒரு குச்சியில் நல்ல துணியை சுற்றி எண்ணெயை ஊற்றி தீயை கொளுத்தி பந்தம். அதுக்கு பேர் தான் தீப்பந்தம். அதுக்கு பேர் தான் என்னது? தீவெட்டி. பிடிச்சிட்டாங்க. 10 பேருதையும் நல்லா எரிஞ்சிச்சு. ஆனால் இவங்க புரட்டு போயிட்டே இருக்கும்போது சொல்லிட்டாங்க, நாங்கள் கதவை திறக்கலாங்க, மணவாளன் வரும்போது தான் கதவு திறக்கும்ட்டாங்க. மணவாளன் வரும்போது தான் கதவை திறக்கும். சரி, அது வரைக்கும் நீங்கள் இங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்ட்டாங்க. உடனே 10 பேரும் என்ன செஞ்சாங்க? தீப்பந்தத்தை என்ன செஞ்சு வச்சுட்டு அவங்க ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ யாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லையா சொல்லுங்க. இப்போ எல்லாம் யாரும் தூங்கிடக்கூடாது. ஏன்னா தூங்குறாங்கன்னு சொன்னதை கேட்டு உங்களுக்கு தூக்கம் வந்துடக்கூடாது. நீங்கள் தூங்கினா கேட்க முடியாது. அல்லேலூயா. அத்தனை பேரும் தூங்கினாங்க. 10 பேர் 10 இதில் புத்தி உள்ள தூங்கினா புத்தி இல்லாத அப்படின்னு எதாவது போட்டிருக்குதா? 10 பேருமே என்ன செஞ்சிட்டாங்க? தூங்கிட்டாங்க. இப்போ திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது, மணவாளன் வந்து விட்டார், எல்லாம் ரெடி, புறப்படு அப்படின்ட்டாங்க. உடனே அவங்க இப்போ என்ன செய்யறாங்க? மணவாளன் வந்துட்டார், அந்த இடத்துக்கு போகணுனாக்க இப்போ உங்களுக்கு வெளிச்சம் வேணும். இந்த வெளிச்சம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று பந்தத்தை என்ன செய்கிறாங்க? ரெடி பண்ணுறாங்க. 10 பேரில் 5 பேர் பந்தம் தீப்பிடிச்சு நல்லா எரியுது. இவங்க மிச்சம் 5 பேர் பந்தம் என்ன செய்ய மாட்டேங்குது? எரிய மாட்டேங்குது. இவங்களுக்கு ஏன் எரியல? இவங்க தீப்பந்தத்துக்கு ஊத்துன எண்ணெய் இல்லை. இவங்களுக்கு எண்ணெய் இல்லை. அவங்க கிட்ட என்ன இருக்குது? பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெயை கொண்டு போயிருக்கிறாங்க கூடையே. இப்படி இப்போ பந்தங்கன்னா அந்த தீவெட்டி ஏதாவது அணைஞ்சு போச்சுன்னா அதை பற்ற வைக்கிறதுக்கு என்ன வேணும்? எண்ணெய் வேணும் அப்படின்னு வச்சுருக்குறாங்க. இவங்க அதெல்லாம் கொண்டு போகல, பந்தத்தை மட்டும் கொண்டு போனாங்க, பாத்திரம் எண்ணெய் கொண்டு போகல. அவங்க எண்ணெயை ஊற்றி படுத்திக்கும் போது இவங்க பார்த்தாங்க. வாசிக்கிறீங்களா? நடுராத்திரியிலே அந்த 8வது வசனம் வாசிங்க. புத்தி இல்லாதவர்கள் 7ல இருந்து வாசிங்க. 7ல இருந்து. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை எல்லாருமே எழுந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கலிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இவங்க என்ன செய்யல? இவங்க தீவெட்டியை ரெடி பண்ணல. அவங்க கிட்ட போய் என்ன செய்யிருக்கிறாங்க? கொஞ்சம் எண்ணெயை கொடுங்க. அவங்க சொன்னாங்க, அப்பா உனக்கு கொடுத்துட்டு எனக்கும் பத்தாது, உனக்கும் பத்தாமல் போயிடும், நீ போய் என்ன செஞ்சிரு, விற்கிறவங்க இருப்பாங்க அவங்ககிட்ட போய் வாங்கிட்டு வா அப்படின்னு. சில பேர் சொல்கிறாங்க பரிசுத்த ஆவின்னு சொல்கிறாங்க. என்ன தான் கடையிலையா விற்கிது? பரிசுத்த ஆவியை விற்றுக்கிட்டா இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி எனக்கு தெரில. அல்ல இல்லையா சொல்லுங்கள். அது அவங்க சொன்னதையும் நான் தவறுன்னு சொல்லலை. ஆனால் எனக்கு கொடுத்த வெளிச்சத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. இப்போ இந்த புத்தி இல்லாதவங்க என்ன நினச்சிட்டாங்க? நம்ம அதில் புத்தி இல்லாதவங்க நம்ம இங்கே போட்டிருக்கு. அவங்க சொன்னாங்க நம்ம தாண்டா செம புத்திசாலின்னு நினச்சாங்க. எப்படி பார்த்து சொல்கிறீங்கன்னா, ஏற்கனவே இந்த பந்தத்தை கொளுத்தும் போது இவங்க கிட்ட என்ன இருந்துச்சா? விற்கிறேன் இவங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சால் அவங்க ஏன் சொல்லி கொடுக்குறாங்க? விற்கிறவங்ககிட்ட போங்கன்னு இவங்களுக்கு தான் தெரியுமில்ல. நான் சொல்கிறது நல்லா கவனிச்சா தான் புரியும். இல்லாட்டி கவனிக்கலைன்னா புரியாது. ஏன்னா ஒரு வலது கையை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இவங்களுக்கு பாத்திரத்தை எண்ணெய் வச்சுக்கிட்டு தீவெட்டி எரியிறவங்க தான் சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் போய் என்ன செய்யுங்க. அப்போ ஏற்கனவே இவங்களுக்கு தீவெட்டியில் எண்ணெய் போட்டு எரிஞ்சாங்க. அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? அப்போ எங்களுக்கு தெரியல, இவங்க சொல்லி கொடுக்குறாங்க. எங்கே போய்? அப்போ இவங்க முதல்ல எண்ணெய் யார்கிட்ட போய் வாங்கியிருக்கிறாங்க? விற்கிறவங்க கிட்ட வாங்கலை, இவங்க கிட்ட தான் வாங்கினாங்க. டே நம்ம ஏண்டா பாத்திரத்தெல்லாம் தூக்கிட்டு அந்த கேனையும் கொண்டு வரான்டா, கேட்டா தருவான்டா.
இவங்க மகா புத்திசாலி. ஏற்கனவே அவங்க கிட்ட தான் நான் நினைக்கிறேன், அவங்க கிட்ட தான் வாங்கி எண்ணெயை ஊற்றி என்ன செஞ்சுருக்காங்க. இவங்க பாக்கெட்டில் இருக்கிறது ஒன்றும் என்ன ஆகக்கூடாது. ஏங்க என்ன போய் வாங்கணும்னா அதுக்கு ஒன்றான கிரையத்தை செலுத்தினாங்க. கிரையத்தை செலுத்தாமல் அது என்ன செய்யாது. கடையில் போய் வாங்கினா இவன் சும்மா கொடுத்துருவான். யாரு புத்தி உள்ளவன் இருக்கிறானே அவன் இறக்க உள்ளவன். அவனுக்கு தீவெட்டி எரியல கொஞ்சம் எண்ணெய் கொடுனா முதல்ல என்ன செஞ்சிட்டான், ஏமாந்த கிறுக்கு நம்ம நினச்சிக்கிட்டான். இவங்க கொடுக்கும்போதே பார்த்தீங்க, ஐயா பாத்திரத்தை கொண்டு வர்றாரு, அப்புறம் தேவைன்னா கேட்டால் கொடுக்க போகிறாரு. அவர் ரொம்ப உஷார். புரியுதா உங்களுக்கு? அல்லையா சொல்லுங்க. அவன் நினச்சிட்டான் நம்ம தாண்டா புத்திசாலி, அவன் புத்தி இல்லாதவன். நேரம் வரும்போது எவன் புத்தி உள்ளவன் எவன் புத்தி இல்லாதவங்கிறத நிரூபிக்கிறவர் தான் கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பைபிளில் நிறைய இருக்கு. அவன் கிரயத்தை கொடுக்கறதுக்கு அவனுக்கு என்ன இல்லை. ஏன்னா ஏற்கனவே விற்கிற இடம் தெரிஞ்சிருந்தா அந்த வார்த்தைங்க எழுதப்பட்டிருக்காது. அவனே போய் இவன் சொல்லி கொடுத்து அவன் போய் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. அப்படித்தானே? அப்போ ஏற்கனவே எண்ணெயை கொடுத்தவன் யார் தான்? அவன் தான். அதனால் அவன் கொடுப்பான். திருப்பி அவன் என்ன செய்யலாம், ஓசிலேயே சொல்கிறேன், ஓசிலேயே மங்களம் பாடலான்றாங்கல்ல. ஓசிலேயே மங்களம் பாடலான்னு நம்ம ஆளுங்க அதை தான் சொல்கிறாங்க. ஏற்கனவே கொடுத்துருக்குறான், அந்த பாத்திரத்தை வேற கூட கொண்டு வரான். அவன் தூக்கி சம கட்டும்டா, நம்ம போனால் அவன் கேட்டால் கொடுக்க போகிறான் அப்படின்னு நினச்சி தான் போயிருக்கிறாங்க. அவன் சொல்கிறான், இப்பயும் நான் உனக்கிட்ட கொடுத்தேன், எனக்கு இந்த போடுறோம், உனக்கும் நீ போய் விற்கிற இடத்த தேடி வாங்கிக்க. இவன் தரமாட்டான்னு தெரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் தான் போகிறான். இதை தான் கர்த்தர் சொல்கிறார். பரலோக ராஜ்யத்தோட கதவு திறக்கணும்னா நீ கடமையை செய்தால் மட்டும் போதாது, கிரயத்தை செலுத்துகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? எல்லாருமே கன்னிகைக்கு தான், எல்லாமே பரலோக ராஜ்யத்துக்கு போகும்படியாக ஆயத்தமாக இருக்கிறவங்க தான், அதுக்காக காத்துக்கிட்டும் இருக்கிறவங்க தான். எப்போ அந்த சத்தம் கேட்கும் அப்படிங்கிறத அவங்க எல்லாருக்கும் பொதுவாக தான் இருக்குது. வர்றாருன்னு சொன்னவொடனே எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாருமே என்ன செஞ்சிட்டாங்க, ஆயத்தம் ஆகிட்டாங்க. அல்லேலூயா. இது எப்படி பாஸ்டர் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இது எகிப்தின் ஆவி, இது கர்த்தருடைய ஆவி அல்ல. என்னாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும், எகிப்தில் கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும், வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சான்? வெள்ளை பூண்டு, வெங்காயம், கீரை. எங்க எகிப்தில் அது அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிற வாழ்வு. அந்த அடிமைத்தன வாழ்வில் இருக்கிறவன் எதுவுமே கிரயம் இல்லாமையே வண்டியை ஓட்டணும்னு பார்க்குற அந்த ஆவி, அந்த அடிமைத்தனத்திலேருந்து தான் கர்த்தர் நினைச்சிருக்கிறாரு, விடுதலை ஆக்கியிருக்கிறார். இங்கே பாருங்க, இந்த ஜனங்கள் சொன்ன மாதிரி இவங்களை நடத்தி வந்த யோசுவாவோ மோசேயோ சொல்லலை. அவங்க போகும்போது வழியில் அவங்க அமலேக்கியர்கள் அப்படிலாம் போனாங்க, அந்த பக்கமெல்லாம் போனாங்க. லோத்தின் புத்திரர், ஏதோமியர், அந்த தேசத்தின் வழியெல்லாம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் உங்கள் வழியாக என்ன செய்கிறோம், போகிறோம், நடப்பு பாதையிலேயே நாங்கள் போகிறோம், வலது பக்கம் இடது பக்கம் நாங்கள் திரும்பலை. சப்போஸ் உங்கள் வீட்டுக்கு கிணத்து தண்ணியை குடித்தா அதுக்கு நாங்கள் என்ன செஞ்சிடறோம், கிரயத்தை கொடுத்துட்றோம். தண்ணி குடிக்கிற தண்ணிக்கு என்ன செஞ்சிடறோம், நாங்கள் ஏதாவது குளிக்கிற மாதிரி ஆயிடுச்சு, எங்கள் ஆடு மாடுகளுக்கு ஏதாவது தண்ணி தேவைப்பட்டுச்சு, தாகமாக இருந்துச்சுன்னா உங்கள் கிணத்துல உங்கள் ஆற்றுல நாங்கள் ஏதாவது தண்ணியை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு உண்டான என்ன செஞ்சிடறோம், கிரயத்தை கொடுக்கறதுக்கு என்ன உள்ளவன் தான் விடுதலை பெற்றவன். இயேசுவின் இரத்தத்தினால, பஸ்கா ஆட்டுக்குட்டியினால எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றவன் கிரயம் கொடுப்பான். ஆனா அடிமைத்தனத்துக்குள்ளேயே இருக்கிறவன் அவன் என்ன சொல்லுவான், கிரயம் கொடுக்க அவனுக்கு என்ன வராது, மனம் வராது. அல்ல, அவன் தான் என்னவன், புத்தி இல்லாதவன். அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 10 பேரும் கன்னிகை தான்.
10 பேருமே பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு விழித்திருந்து காத்திருந்து ஆயத்தம் பட்டு வந்தவங்க தான். ஆனால் அதுக்குள்ளேயும் கிரயம் கொடுக்க மனம் இல்லாமல் இருக்கிறவங்க 5 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு பேர் தான் என்னது? புத்தி இல்லாதவங்க. ஒருத்தருடைய நிலம் நிறைய விளைஞ்சிச்சான். நம்ம படிச்சிருக்கிறோம்ல, இயேசுநாதர் சொன்ன ஓமை, நிறைய விளைஞ்சிச்சான். அவன் சொன்னான், ஏன்னா ஏற்கனவே அவங்க நிறையா இருக்குது, பழையபடி நிறையா வந்துருக்குது, என்ன பண்ணுறது? ஒன்று செய்வோம், டெபாசிட் பண்ணுவோம். அல்லையா சொல்லுங்க. என்ன பண்ண போகிறான்னா, களஞ்சியங்களை இடித்து பெரிதாக்கி இன்னும் அநேக வருஷத்துக்கு இங்கே பாரு கம்முன்னு சாப்பிட்டு உனக்கு ஒன்றும் இல்லை, நிம்மதியாக இரு. எதுக்கு? அவனுக்கு எந்த கிரயத்தையும் கொடுக்கறதுக்கு மனம் இல்லை. அவன் தன்னை மட்டும் பார்த்தான். இதில் 3 காரியம் வருது இந்த ஊமையில். ஒன்று, தன்னை பற்றின காரியங்கள். 2, தேவனை பற்றின காரியங்கள். மற்றவர்களை பற்றின காரியங்கள். இதுதான் இந்த 3 ஊமையில் இருக்கிறது. இதில் தன்னை, அதனால் ஒவ்வொருவனும் தேவனுக்கு முன்பாக தன்னை என்ன செய்யணும்? கணக்கு ஒப்புவிக்கணும். என்ன கணக்கு ஒப்புவிக்கணும்? காசை மட்டும் கணக்கு ஒப்புவிக்கிறது இல்லை, நீங்கள் பேசுகிற பேச்சை முதற்கொண்டு கத்தட்ட ஒப்பு. அப்படி தானே போட்டுருக்கு. அல்லையா சொல்லுங்க. நம்ம பேசுகிற பேச்சை ஆண்டவர் என்ன செய்வார்? கணக்கு கேட்பார். நம்முடைய சிந்தைகளை அறிந்து கர்த்தர் கணக்கு கேட்பார். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் கர்த்தர் கணக்கில் வைத்து நம்ம கடைசியில் கணக்கு கேட்பார். அதில் மறந்தவே போகக்கூடாது. இப்போ ஆண்டவர் ஆயத்தமாக இருந்ததை விட்டு ரெடி, ஓகே, டிக் பண்ணிட்டார். காத்திருந்தான், டிக் பண்ணிட்டாங்க. விழித்திருந்தான், டிக் பண்ணிட்டாங்க. புறப்பட்டு பிரயாசப்பட்டு வந்துட்டான், டிக் பண்ணிட்டாரு. ஆனால் இவங்கிட்ட ஒன்று இல்லை. என்ன இல்லை? கரையம் கொடுக்குற அந்த சிந்தை இல்லை. ஆனால் அவன் மற்றவனுக்கும் கொடுக்கறதுக்கு அந்த புத்தி உள்ளவனுக்கு இருந்துச்சு. இவன் நினச்சிக்கிட்டான் அவன் புத்தி இல்லாதவன், நான் தான் புத்தி உள்ளவன். ஆனால் வேதம் சொல்லும் போது இவன் தான் புத்தி இல்லாதவன், அவங்கெல்லாம் புத்தி உள்ளவங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கரையம் கொடுக்கணும். இன்னைக்கு பந்தி ஆராதனை, இயேசு நமக்காக கொடுத்த கரையத்தை நினைத்து இந்த பந்தியில் பங்கு பெறுகிறோம். அதுதான் நமக்கு ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. 2வது பார்த்தீங்கன்னா, ராஜாக்கள் புஸ்தகத்தில் இருக்குது. ஆகாப் ராஜா, அவனை இஸ்ரவேலன் தான், வேத பிரமாணங்கள் எல்லாம் தெரிஞ்சவன் தான், யெகோவா தேவனை வழிபடுகிறவன் தான். அவன் தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய ராஜா தான். ஆனால் இவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இவனுடைய அரண்மனைக்கு பக்கத்தில் ஒரு திராட்சை தோட்டம் இருக்குது. அவன் நாபோத் அவன்கிட்ட போய் சொல்கிறான், அந்த பாரு, ஏன் அரண்மனைக்கு பக்கத்தில் உன் திராட்சை தோட்டம் இருக்குது, இவன் திராட்சை தோட்டம் இருக்குது, அதை விட்டுட்டான். உன் திராட்சை தோட்டத்தை கொடு, அதை நான் என்ன ஆக்க போகிறேன்? கீரை கொள்ளையாக மாற்ற போகிறேன். இந்த கீரைன்னு வருது, என்னன்னே தெரியல. சுத்த கீரையாக இருப்பாங்க போல இருக்கு. அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பிசாசு பண்ணுற வேலை. அதை நான் என்ன செய்ய போகிறேன்? கீரை கொள்ளையாக்கணும். அவன் நாபோத் சொல்லிட்டான், எப்பா இது எங்களுடைய பிதாக்கள் கொடுத்த சுதந்திரம். திராட்சை தோட்டத்தை அவங்க ரொம்ப மகிமையாக ஒரு தெய்வீகமாக கருதுறவங்க. அவன் சும்மா எனக்கு கொடுறான்னா கூட நான் நினச்சேன் எனக்கு கொடுத்துருப்பான். அது கீரை கொள்ளையாக ஆக்குறேன்னு சொன்னால் எப்படி கொடுக்குறது? வழியில் சொல்லுங்க. இப்போ ஒருத்தன் வந்து, பாஸ்டர் உங்களுக்கு இந்த சர்ச்சு இடம் பார்த்தாது, இப்போ நான் நினைக்கிறேன் அங்கே சர்ச்சு அங்கே கட்டணும், அங்கே ஃபுல்லாகிடுச்சு, இப்போ அங்கங்கே கொஞ்சம் சொட்டை கம்மியாக இருக்குது, இப்போ ஆளே உட்காரதுக்கு இடம் இன்னும் நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் இன்னும் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? பெருசாக கட்டிகிட்டு இருக்கிறோம். நம்ம கண்ணு தெரியும், இந்த இடமும் நிரம்பி இந்த இடமும் நிரம்பி அந்த இடமும் நிரம்பி மேலையும் நிரம்பும், இதை கர்த்தர் செய்வார். அது ஆவிக்குரிய கண்கள், தூரத்து தரிசனத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அதெல்லாம் கரங்களை தட்டுங்க. மற்றவங்களுக்கு இது புரியாது, மற்றவங்களுக்கு இது விளங்காது. அது நிறைவேறும் போது தான் அவங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. தீர்க்கதரிசி போர் நிற்கிறாரு. தீர்க்கதரிசியுடைய வேலைக்காரன் காலையில் வெளியில் போகிறான். ராஜா அந்த தீர்க்கதரிசியை பிடிச்சிட்டு வாடான்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாரு? படையை அனுப்பிச்சிட்டாரு. ரவுண்டு கட்டிட்டாங்க. அப்படி தான் போட்டுருக்கு. சுற்றிலும் நிற்கிறாங்க, குதிரைப்படை எல்லா படையும் எல்லாம் நிற்கிறாங்க. தீர்க்கதரிசியை பிடிச்சிட்டு போயிடணும்னு. இவன் வேலைக்காரன் வெளியில் போனால் இந்த கூட்டத்தை பார்த்ததும் பயந்து உள்ளே ஓடி போயிட்டான். காலையில் வெளியே வெளியே வந்திருக்காது நினைக்க, ஓடியே போயிட்டான், உள்ளே போயிட்டான். போய் தீர்க்கதரிசிட்டு, ஐயா எல்லாம் சுற்றி வளைச்சிட்டாங்க ஏன்றான். அவர் ஒன்று சைலண்டாக சொல்கிறார், டப்பா அவங்களோட இருக்கிறத காட்டிலும் நம்ம கூட இருக்கிறது அதிகம்ப்பா. அதிகமா என்ன சொல்கிறீங்க? ஒன்றும் புரியல. ஆண்டவரே
இவனுக்கு இந்த ஆவிக்குரிய கண்ணை கொஞ்சம் திறந்து கொடுங்க. இவன் இந்த உலக கண்ணே பார்க்குறான், பிரச்சனையவே பார்க்குறான். அல்லையா சொல்லுங்க, இல்லாததையே பார்க்குறான். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறத இவன் கண்ணு என்ன செய்யலன்னா பார்க்கல. அல்லேலூயா. இவன் கண்ணை திறக்க விடுங்கன்னு அப்புறம் பார்த்தா அவங்களுக்கு பின்னால் நிற்குது அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளையும் கர்த்தர் வைத்திருக்கிறத பார்த்தோம். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆமென். கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை கண் காணவில்லை, அது இருதயத்தில் உணரவில்லை, ஆனால் தேவன் தம்முடைய ஆவியில நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆவிக்குரியவங்களுக்கு அது விளங்கும், ஆவிக்குரியவங்களுக்கு அது என்ன செய்யாது, விளங்காது. ஆமென். அல்லேலூயா. இப்போ இங்கே பாருங்க, நாபோத்து. இப்போ ஒரு உதாரணம் பாஸ்டர், நீங்கள் இன்னொரு இடம் கேட்டுங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு 3 ஏக்கர் ஃப்ரீயாக கொடுத்துட்றோம், நீங்கள் விரும்புகிற மாதிரி பெரிய சர்ச்சை கட்டுங்க. ஆனால் இதை எனக்கு கொடுத்துருங்க, இந்த இடத்த எனக்கு கொடுத்துருங்க, நீங்கள் அங்கே போய் கட்டிக்கோங்க, அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு அதுக்கு உண்டான பணத்தையும் தாரேன் அப்படின்னு சொன்னால் என்ன எப்படி இருக்கும்? சரி, ஒரு சமயம் ஆசை, சரி இதை விட்டுட்டு ஒரு 2-3 ஏக்கர் வருது, கத்தட்ட எதிர்பார்த்து தானே, பணம் சர்ச்சை கட்டுறதுக்கு பணமும் அவனே தாரேன்றானே, சரி இதை கொடுத்துருவோம் அப்படிங்கிற எண்ணம் வரும். அவன் இதை ஒரு பாரம் ஆக்கிடலான்னு நினைக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் என்ன ஆகும்? வாடா 3 ஏக்கரை வேணா நீ கொடுக்கறத தண்டமாக வேணும். எங்கே நான் சர்ச்சை கட்டி நாங்கள் துதித்து ஆராதனை பண்ண இடத்த வாங்கிக்கிட்டு இதை என்ன ஆக்க போகிறானா? பார் ஆக்க போகிறானா? கேளிக்கை விடுதி ஆக்க போகிறான். கொடுப்போமா? ஐயோ, என் உயிரே போனாலும் என் உயிருக்கு மேலே என் பணத்துக்கு மேலே நான் நினைப்போன்னு சொல்லுவான். அதை போல தான் இந்த நாபால் சொல்கிறான். இவன் சும்மா கேட்டிருந்தா கூட கொடுத்துருப்பான். நான் அதை என்ன ஆக்க போகிறேன்றான்? கீரை கொள்ளையாக. ஏன்னா நாங்கள் எங்களுடைய சுதந்திரத்தை அவ்வளவு திராட்சை தோட்டம், தெய்வீக சம்பந்தப்பட்ட காரியம், அது தேவனே எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு இவன் என்ன செய்ய போகிறானா? கீரை கொள்ளையாக்க போகிறானா? தரவே மாட்டேன், உயிரே போனாலுன்னு சொல்லிட்டான். ரொம்ப வேசனத்தோடு வீட்டுக்கு போனார். அங்கே அந்த அம்மா இருக்கிறாங்க. எந்த அம்மா இருக்கிறாங்க? ஏசபேல் அம்மா. அந்த அம்மா ஆவியே உருவமாகி உட்காந்துருக்குறாங்க. அந்த அம்மா, என்ன ஏன் இப்படி களைச்சி போய் வர்றீங்க? ஏன் உங்கள் முகத்தில் இவ்வளோ வேதனை? பரவாயில்ல, அது வரைக்கும் வேதனையை கொடுக்காம என்ன வேதனைன்னாலும் கேட்டுச்சு பாருங்கள். சமயத்தில் உஷாராக இருக்கணும். அதையும் அதுலேயே சொல்லுங்க. அவன் சொன்னான், இந்த நாபால்கிட்ட போய் கேட்டேன், திராட்சத்தோட கீரத்தோட தரமா, இதுக்கு போய் நீ ராஜா ஐயா, நீ ஏன் கவலைப்படுற, பார் விஷயத்தை அப்படின்ட்டு அவள் ராஜா மோதிரத்தை வாங்கி அந்த ஒரு பெரிய மனுஷங்கிட்ட இவன் ராஜாவை தூசிச்சான், தேவனை தூசிச்சான். இவனுக்கு ஒரு சாட்சியை வச்சு கல்லெறிஞ்சு ஆளை க்ளோஸ் பண்ணு, ஒரு லெட்ரு கொடுத்துட்டா. இந்த அம்மா போட்ட ஆர்டர் நிறைவேற்றினா என்ன ஆகும்னு அவங்க ஊருக்காரங்க பார்த்துட்டாங்க. ஏன்னா இது எசபேல். அவன் செஞ்சாங்க 2 பேலியாளின் சாட்சியை வச்சு நாபால் அவன் மனைவி பிள்ளைகள் இருந்தால் பாருங்க, அவங்களுக்கும் சொத்து போயிடணும்னு நினச்சி பிள்ளைகள் எல்லாத்தையுமே கல்லறிஞ்சு என்ன செஞ்சிட்டாங்க? கொன்னுட்டாங்க. இப்போ வசனத்தை வாசிக்கிறீங்களா? 21 ராஜாக்கள் 21:15 வாசிக்க போகிறேன் சீக்கிரமா. நாபோத் கல்லெறிந்து செத்ததை யெசபேல் கேட்டபோது ஆகாபை நோக்கி நீர் எழுந்திருந்து இஸ்ரவேலனாகிய நாபோத் உமக்கு விலைக்கிரயமாய் கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ளும். நாபோத் உயிரோடு இல்லை, அவன் செத்து போனான். அவன் வந்து இஸ்ரவேல் ராஜா. என்ன இருந்தாலும் ஆகாப் வந்து என்னதான் இருந்தாலும் யாரு? இஸ்ரவேல் ராஜா. நான் ஒன்று ராசியானா வேறு இடத்த தரேன், இல்லாட்டி காசு தரேன் அப்படின்னு தான் சொன்னான். ஆனால் இவன் சொல்ல, ஏன் என் கிரையத்தை கொடுத்துட்டு காசை கொடுத்துட்டு ஆளை க்ளோஸ் பண்ணிட்டேன், இப்போ நீ என்ன செய்ய? ஃப்ரீய கிரையமே இல்லாமல் நீ எடுத்துக்கோ. கிரையமே இல்லாமல் வருகிற ஒன்றும் ஒன்று செய்யாது, உதவாது. அதனால தான் கைப்பாடாய் சேர்க்கிறவன் விருத்தி அடைவான், துரிதமாய் கிடைத்த ஆசீர்வாதம் முடிவில் சுதந்திரம் பெறாதே. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதமே. அதே மாதிரி இன்னொன்று நிறைய இருக்குது உதாரணம். இப்போ பாருங்களேன், சோத்திரம். இன்னொரு ராஜா இருக்கிறான். யாரு? தாவீது. அவர் என்ன செய்கிறாரு? திடீர்னு அவர் செய்த ஒரு தவறுனால தேசத்தில் ஆண்டவர் வாதையை அனுப்பிச்சிட்டார். வாதையை அனுப்பும் போது மூன்றாவது அந்த வாதையை நிறுத்தணும். எருசலேமில் அந்த வாதை ஜனங்கள்லாம் சாகுறாங்க அந்த வாதையில். உடனே என்ன பண்ணுறதுங்கவும்
ஆண்டவர் சொல்கிறாரு சோதனை கேட்குறான், ஆண்டவரை நான் தானே தப்பு பண்ணேன், முதல்ல என்னையும் என் குடும்பத்தையும் அழிங்க, ஏன் ஜனத்தெல்லாம் அழிக்கிறீங்க அப்படின்னு அவன் ரொம்ப போய் கேட்குறான் தாவீது ராஜா. அப்போ ஒரு பலி செலுத்தி வாதையை நிறுத்தணுங்கிற ஒரு வெளிப்பாடை ஒரு தீர்க்கதரிசி மூலமா கேட்குறாரு. அர்வான் ஒரு நாள் களத்தில் அப்படி தானே போட்டுருக்குது. அர்வானா தாவீதை பார்த்து அது அவன் அவனுடைய இடம் நேராக அந்த இடத்துக்கு போய், ஐயா இங்கே நான் இந்த வாதையை நிறுத்தணும், பலி பீடம் கட்டி பலி செலுத்தணும், இந்த இடத்த அந்த களத்து மேட்டை என்ன செய்ய எனக்கு, அவன் ராஜா யோக்கியதையா எல்லாத்தையும் என்ன செஞ்சானா பிரியா தாரேன்றான். ராஜா சொல்கிறான், ஐயா நான் பிரியா ஒன்றும் என்ன செய்ய மாட்டேன், வாங்கவே மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்குண்டான விலைக்கரியத்தை நான் கொடுக்குறேன்றான். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்துக்கு போகும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிரயம் கொடுக்கறதுல அவர்கள் உண்மையாக இருப்பார்கள். அவங்க தான் புத்தி உள்ளவங்களாக இருப்பாங்க. கிரயம் கொடுக்க மனம் இல்லாதவங்க, அவங்க அவங்க புத்தி இல்லாதவங்க, அவங்களுக்கு பரலோக ராஜ்ய கதவு என்ன செய்யாது, திறக்கப்படாது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. நாம் கரையன்னு சொன்னதுனால நம்மளுடைய மனம் முறை எதில் இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள். கரையத்தை கொடுக்கணும், கடைக்கு போனால் அந்த எண்ணெயை வாங்கினேன் கரையத்தை கொடுத்து வாங்கிட்டு வரனா, அப்புறம் தோட்டத்தில் வாங்கினா அதுக்கு உண்டான கரையம் கொடுக்கணும். நம்ம பூரா மனசெல்லாம் எதுலலாம் வரும்? பணத்தில். பணம் மட்டும் கரையம் இல்லை. கரையம் இயேசு கிறிஸ்து யார்ட்டையாவது பணம் கொடுத்தாரா? இப்போ இயேசுநாதர் என்ன சொல்கிறாரு? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:20. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். அல்லேலூயா. அதே மாதிரி 1 கொரிந்தியர் 7:23 சொல்லப்பட்டிருக்குது. அதை பேதுரு சொல்றாரு. என்ன சொல்றாரு? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை நீங்க மறுதலிச்சிட்டீங்களே. பேதுரு சொல்றாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளையும் சொல்லப்பட்டிருக்கிறது. சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த கரையம் கொடுத்து. இயேசு கிறிஸ்து கொடுத்த இரத்தம் பணத்தை கொடுக்கலங்க, வெள்ளி பொண்ணை கொடுக்கலங்க, தன்னுடைய ஜீவனையும் தன்னுடைய இரத்தத்தையும் கரையமாய் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பிசாசுக்கு அவனுக்கு உயிர் தான் வேணும், அவனுக்கு உயிர் தான் வேணும். அதனால தான் பாருங்க, ஆக்சிடெண்ட்டை நடத்துகிறான், விபத்தை உண்டாக்கி சாகுறான், வியாதியை கொண்டு வந்து மனுஷனை கொள்றான். அல்லேலூயா. ஒரு தாங்க முடியாத ஒரு கஷ்டங்களை கொண்டு வந்து தாங்கிக்கிற சக்தியை இழந்து அவங்கள உடனே என்ன செய்யறான், மரணம் அடைய வைக்கிறான். அவனுக்கு மரணம் தான் வேணும். ஆனால் மனுஷனுடைய உயிர் எதில் இருக்குது? ரத்தத்தில் இருக்குது. அதனால அந்த ரத்தத்தை வாங்குறதுக்கு பார்க்குறான். ரத்த காவு கொடுக்கணுன்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சாமிக்கு என்ன கொடுக்கணும்? ரத்த பலி கொடுக்கணுன்றாங்க. ரத்தத்தை கேட்குறான். அதனால தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து அவன் கேட்குற அந்த ரத்தத்தை தான் ரத்தத்தை விலையா கரையமாய் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ரத்தம் மட்டும் இல்லைங்க, இயேசு கிறிஸ்து கரையமாக கொடுத்தது ரத்தத்தையும் ஜீவனையும் மட்டும் இல்லைங்க. அநேகர் அவரை அவமானப்படுத்துறதுக்கு ஒப்பு கொடுக்கிற போது ஆண்டவர் அவருக்கு ஒப்பு கொடுத்தார். நம்மளை அறியாமலே சில அவமானம் வருதா இல்லையா, பிரச்சனை வருதா இல்லையா? அந்த பிரச்சனையை உங்களாலையும் என்னாலையும் அதை தாங்க முடியுதா சொல்லுங்க? சில பிரச்சனைகள் வருது, சில அவமானங்கள் வருது, சில நிந்தைகள் வருது. அதை நம்ம சொல்லாத, நமக்கு செய்யாத ஒரு காரியங்கள் ஒரு நிந்தையாய் நமக்கு வருகிற போது உங்களாலேயே என்னாலேயும் என்ன செய்ய முடியாது, அதுக்குண்டான கரையத்தை கொடுக்க முடியாமல் தவிக்கிறோம், போராடுறோம், கோபப்பட்டுறோம், எரிச்சல் அடைஞ்சிடறோம், சின்னாபன்னாயிரம். ஆனால் இயேசு சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல இருந்தார். அவர் வையப்படும் போது அவர் அமைதியாக இருந்தார். அவர் தாடி மயிரை பிடித்து இழுக்கிற போது அவர் ஒப்பு கொடுத்தார். சாட்டையில் அடிக்கிற போது ஒப்பு கொடுத்தார். அவர் நியாயம் விசாரித்தாங்க. எத்தனை இடத்துல விசாரித்தாங்க? நீங்கள் அதை போட்டு கணக்கு பண்ணி பாருங்கள். முதல்ல பிரதான ஆசாரியர்கள்லாம் ஒரு அப்புறம் பிலாத்து, ஏரோது, இப்படியே போய் உங்களை இதெல்லாம் என்னது கிரையம். அவர் எப்படிப்பட்டவர்? நியாயாதிபதி.
எல்லாத்துக்குமே நியாயம் செய்ய போகிறவர் அவர். அந்த நியாயாதிபதியவே நிறுத்தி வச்சு நியாயம் கேட்டால் என்னங்க ஆகிறது? ஒப்பு கொடுத்தாரா இல்லையா? இதெல்லாம் தேவனுக்கு செலுத்தப்பட வேண்டிய கிரயம். நீங்கள் செலுத்திருக்கிறீங்களா? யாராவது? தேவன் என்கிட்ட ஒரு கிரயத்தை எதிர்பார்க்கிறார். அதை போல் உங்ககிட்ட கர்த்தர் ஒரு கிரயத்தை எதிர்பார்த்து உங்களை ஒரு அவமானத்துக்குள்ளேயோ ஒரு நிந்தைக்குள்ளேயோ நீங்கள் செய்யாத ஒரு காரியத்தை செய்ததாய் உங்கள் மேலே குற்றம் சாட்டினா அதை ஏற்று அந்த அவமானத்தை ஏற்று நீங்கள் சகித்து கொள்ளுகிறதுக்கு உங்களால் முடியுமா? அந்த கிரயத்தை உங்களுக்கு கொடுக்க முடியுமா? இயேசு நமக்காக கொடுத்தாரா இல்லையா? பிரதான ஆசாரியர்கிட்ட அப்படி நிற்கிறார், ஏரோது ராஜாட்ட நிற்கிறாரு, பிலாத்துக்கிட்ட நிற்கிறாரு. அது மட்டும் இல்லை, சிலுவையில் அறையும் போது போர் செய்வான்னு சொல்லலாம். ஓ, உன்னை தான் ரட்சித்த, மற்றவங்களாம் ரட்சித்த, உன்னை நட்சத்திரத்துக்கு ஒன்று கொண்டு துப்பு இல்லையா? இறங்கி வாய் ஆக்கிற, நாங்கள் உன்னை நம்புகிறோம்னா தூசித்தாங்க. எதாவது சொன்னாரா? அவமானப்படவும் தூசிக்கப்படவும் ஒரு கிரயத்தை செலுத்தும்படி கர்த்தர் உங்களிடத்தை எதிர்பார்த்தா அந்த கிரயத்தை செலுத்தணும். அங்கே நியாய விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது, உங்கள் நியாயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. நான் சொல்கிறது உண்மையா பொய்யா? கிரயம் செலுத்துறவர்களுக்காக அந்த பரலோக கதவு திறக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க தான் புத்தி உள்ளவர்கள். அல்லேலூயா. புத்தி உள்ளவர்கள். நான் புத்தி உள்ளவன் நினச்சிட்டு நீ ரொம்ப ஞானமாக இந்த பூமியில் நடக்கிற மாதிரி சில காரியங்கள்லாம் நீ நடத்தி கொண்டு இருந்தா அது பரலோக ராஜ்யத்துக்கு கணக்கில் பார்த்தா நீ தான் புத்தி இல்லாதவங்களாக மாறிடுவோம். ஆக தேவனுடைய பிள்ளைகளை நம்மளை கொடுத்து கர்த்தர் ஒரு எதிர்பார்த்து வச்சிருக்கிறார். நம்மகிட்ட ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். பரலோகத்துக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாகணும். ஆயத்தப்படுகிறது உண்மைதான், காத்திருக்கிறது உண்மைதான், விழித்திருக்கிறது உண்மைதான். ஆனால் கிரயம் செலுத்த நிறைய பேரால முடியல. நிறைய பேருக்கு கரையை செலுத்த முடியல. எனக்கு ஏன் இப்படி, எனக்கு ஏன் இந்த அவமானம், எனக்கு ஏன் இந்த வியாதி, எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? கர்த்தர் நம்மை நடத்துகிற பாதையில் நம்மளை ஒப்பு கொடுக்கவும். ஆமென். அப்போஸ்தலர் ஒப்பு கொடுத்தாங்க. கர்த்தருக்காக கர்த்தருக்காக அவமானப்பட கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் என்று அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்று அப்போஸ்தலர் வாசிக்கிறோம். பட்டமா இல்லையா? கர்த்தருக்காக அவமானப்பட, கர்த்தருக்காக அடிக்கப்பட, கர்த்தருக்காக வேதனைகளை அனுபவிக்க, கர்த்தருக்காக சிறைச்சாலையில் போட அவங்க சந்தோஷமாக நம்ம ஒப்பு கொடுத்தாங்க. உங்களுக்கு நடக்கிற துக்கம், உங்களுக்கு நடக்கிற வேதனை, நீங்கள் பயந்துடாதீங்க. நீங்கள் ஒரு கிரயத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள் பரலோகத்துக்காக. அந்த கிரயத்தை நீங்கள் செலுத்துகிற கிரயத்தை வேற ஒருவராலும் செலுத்த முடியவே முடியாது. எல்லாம் கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். இன்றைக்கி நாம் சொல்லணும், ஆண்டவரே கிரயம் செலுத்துகிற புத்தியுள்ளவர்களா எங்களை மாற்றும். கடமை செய்யலாம், கடமையை செய்யலாம், ஆனால் கடமையெல்லாம் கணக்கில் வராது. கிரயம் செலுத்துகிறது தான் கர்த்தருடைய ராஜ்யத்தில் கணக்கு வரும். அல்லேலூயா. சரி, ரெண்டாவது காரியத்தை நான் சொல்ல முடியாது விரும்புகிறேன். ரெண்டாவது என்னது? 25ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிங்க. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும் ஒருவனிடத்தில் 2 தாளந்தும் ஒருவனிடத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். இப்ப என்னத்தை கொடுத்தாரு? தாளந்து. தாளந்துனா எப்படி சொல்றது? அதை நல்லா பார்த்தாரு. இவர் ரொம்ப சுறுசுறுப்பான ஆள், ரொம்ப திறமைசாலி. இவர்கிட்ட 5 வரங்கள், 5 திறமைகள் கொடுத்துக்கிட்டார். அதை வச்சு நீ என்ன செய்யணும்? சம்பாதிக்கணும். இன்னொருத்தன் இவன் கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் அந்த 5க்கு இது வராது, ஆனாலும் இதுக்கிட்ட திறமை இருக்குது அப்படின்ட்டு அவருக்கு எத்தனை கொடுத்தாரு? 2 தாளந்து கொடுத்தாரு. ஒருத்தர் ஒன்றுமே இல்லாமல் இவன்கிட்ட ஒன்றாவது கொடுக்கணும், இவனும் திறமை உள்ளவன் தான், ஆனால் 1 தாளந்து கொடுத்தாரு. திறமையை கொடுத்துட்டு இவங்க வச்சுக்கிட்டு இவங்க திருப்பி வந்து என்ன செய்கிறாரு? நீங்களே வச்சு சாப்பிட்டு நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டுலாம் போகல, திருப்பி கணக்கு கேட்பேன்னு சொல்லியிருக்கிறார். இல்லையா சொல்லுங்க. இப்போ ஆண்டவர் நம்மகிட்ட கணக்கு கேட்பாரா? கேட்க மாட்டாரா? ஊரில் இருக்கிறவங்களாம் விட்டு போட்டு உங்க அன்னையும் என் அன்னையும் உன் மனசையும் என் மனசையும் மட்டும் திறந்து அவர் தான் உண்மையான ரட்சகர், அவருக்கு பரலோக ராஜ்யம் இருக்குது, நரகம்னு ஒன்று இருக்குது, நம்ம நரகத்துக்கு போகக்கூடாது, பரலோகத்துக்கு போகணும், நித்திய ஜீவன், இதெல்லாம் மற்ற ஊரில் இருக்கிறவனுக்கு ஒரு கோயிலுக்கு ஒன்றுமே என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாது? அவங்கவுங்களுக்கு கொஞ்சமாக தெரியும்.
பரலோக பற்றி பரலோகம்னு ஒன்று இருக்குதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருந்தால் கை குத்துங்க. நரகம்னு ஒன்று இருக்குதுன்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்க, இத்தனை நாள் ஆகுதுங்க, எனக்கு நரகம்னு ஒன்று இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. அப்படி யாராவது இருக்கிறீங்களா சொல்கிறதுக்கு? எல்லாத்துக்கும் தெரியும் நரகம்னா என்ன, மோட்சம்னா என்ன, அந்த மோட்சத்துக்கு போகிறதுக்கு வழி ஏசு எல்லாமே தெரிஞ்சதுனால தான் நம்ம இங்கே வந்து உட்காந்துருக்குறோம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தவர் உங்களை வந்து கணக்கு கேட்பாரா? வெள்ளை சிங்காசனத்தில் உட்காந்து கேட்பார். என்னென்ன கணக்கு கேட்பார்? நீங்களே உங்களுக்கு தெரியாததெல்லாம் இல்லை, ஆனால் நம்ம கணக்கு கொடுக்கறதுக்கு இப்போ ரெடியாக இல்லை. என்ன சொல்கிறாரு? கணக்கு கொடுக்கறதுக்கு இந்த 5 பேரை கூப்பிட்டாரு. என்னப்பா என்ன செஞ்ச? ஐயா இந்த 5 தாளந்தை வச்சு 5 தாளந்தை நான் என்ன செஞ்சுருக்கிறேன்? சம்பாதி. வெரி குட். உண்மையும் உத்துவமுள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள நீ பிரவேசி. ரைட். 2வது, அப்பா நீ 2 பேர் தானே. ஐயா நீங்கள் கொடுத்த 2 தாளந்தை வச்சு நான் 2 தாளந்தை என்ன செஞ்சேன்? சம்பாதிச்சேன். பரவாயில்ல, அவனும் 100%, அவனும் 100%. இவனுக்கு 2 கொடுத்தாரு, 2 4 ஆக்கிட்டான். 5 கொடுத்தாரு, 5 10 ஆக்கிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஒரு ஆளை கூப்பிட்டாரு. நீ என்னப்பா? நான் அப்படியே வச்சுருக்கிறேங்க. ஏன்? இப்போ அவன் எதாவது வேலை வெட்டி பார்த்துருப்பானா பார்த்துருக்க மாட்டானா? நல்லா சிந்திக்கிறீங்க, நீங்கள் யோசிச்சு பாருங்க. இந்த தாளந்தை வச்சு அவனுக்குன்னு ஒரு தாளந்து, அவன் குடும்பம் நடத்தினானா இல்லையா? பிள்ளைய நடத்தினானா இல்லையா? இந்த உலகத்தினுடைய காரியத்தை எல்லாம் செய்தானா செஞ்சிருக்க மாட்டானா? செய்ததுனால தான் அவர் கூப்பிட்ற வரைக்கும் அவன் உருவடைய இருந்திருக்கிறான். ஆனால் இவன் காரியத்தெல்லாம் செய்தான். இவனுக்கு கொடுத்தார அவர் எதிர்பார்க்கிற காரியத்தை அவருக்காக இவன் செய்யலை. அதான் அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம காரியத்தை நம்ம கரெக்டாக இருக்கிறோம், ஆனால் நமக்கு கொடுத்தார ரட்சிப்பு, அபிஷேகம் எல்லாம் கொடுத்தாரு, ஞானம் கொடுத்துருக்கிறாரு. இந்த ஞானம் ரட்சிப்பை வச்சு நம்ம அவர் கொடுத்த ஞானத்தை வச்சு நாம பொழைக்கிறதுக்கு அல்ல, அது பொழைக்கலாம். ஆனால் அவர் கொடுத்த ஞானம், அவர் கொடுத்த கிருபை, அவர் கொடுத்திருக்கிற வரங்கள் யாருக்காக? அவருக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. உனக்கு கொடுத்த திறமையை வச்சு ஒரு ஆத்மாவை உன்னால் சம்பாதிச்சுட்டு வர முடியல. சரி, சில பேர் சுவிசேஷம் சொல்ல போகிறாங்கல்ல, உன்னால் தனியாக தான் சுவிசேஷம் சொல்லி ஒரு ஆள் ஆதாயப்படுத்த முடியாது. அவங்க கூடையாவது நீ போக வேண்டியது தானே. அவங்க கூட இருந்தால் அவங்க கணக்கில் ரட்சிக்கப்படும் போது அதை உன் கணக்காக நான் வச்சுக்குவேன் இல்லை, அதுதான் பொருள். அல்லேலூயா சொல்லுங்க. நீ தேவனுடைய ஆலயத்தை கட்டுக்கிற காரியத்தில் நீ உன்னால் கொடுக்க முடியல, கட்டும்போது கூட செஞ்சு ஏதோ ஒரு வேலை செஞ்சேன்னா நீ தனியாக தான் ஒரு ஆலயத்தை கட்ட முடியாது. ஆனால் ஆலயம் கட்டுற காரியத்தில் நீ கொஞ்சம் கூட இருந்தேன்னா, ஆலயம் கட்டும் போது இவன் தான் ஆலயம் கட்டினான் அப்படிங்கிற கணக்குக்கு நான் கொண்டு வந்திருப்பேன்ல. புரியுதா உங்களுக்கு? ராத்திரி பூரா உட்காந்து ஆத்துமா ஆதாயத்துக்காக கண் விழிச்சு ஜெபிக்கிறானே, அந்த ஜெபத்தை நீ வந்து கலந்துருந்தேன்னா, அந்த ஜெபத்தின் மூலமாக சில பேர் ரசிக்க போட்டாங்கன்னா அந்த கணக்கை நான் உன் கணக்குக்கு கொண்டு வந்திருப்பேன்ல. இன்னைக்கு நம்மெல்லாம் இங்கே வந்து உட்காந்துருக்கணும்னா நம்ம சும்மாலாம் வரல. எத்தனையோ பேர் அழுதுருக்கிறான், எத்தனையோ பேர் ஜெபம் இருக்கிறாங்க, எத்தனையோ தங்களுடைய காணிக்கைகளை, தங்களுடைய சம்பாத்தியங்களை தியாகமாக ஊழியத்துக்கு கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நம்மெல்லாம் இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்குறோம். நம்ம திறமையில வரல. நான் சொல்றது உண்மையா பொய்யா? அல்லேலூயா. இது கடைசி காலம். ஆயத்தமாக இருக்கிறது நல்லது, நீங்கள் விழிப்பாக இருக்கிறீங்க நல்லது, நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ஆனால் கரையம் செலுத்த வேண்டிய நீங்கள் கரையத்தை செலுத்த நீங்கள் மறந்து போனீங்கன்னா, உங்களுக்கு ஒப்பு கொடுக்க மனதில்லைன்னா அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய கதவு திறக்கப்படாது. நாம் ஆண்டவரை கதவை தட்டிட்டு எனக்கு தெரியலேங்கும் போது வேதனையோடு திரும்ப வேண்டியதாக இருக்கும். பரலோகத்துக்குள்ளே போகணும் நீங்களும் நானும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. காசு கடன்னா அவங்க காசை, பல பேர் காசை வச்சு அதை சம்பாதிச்சு வட்டிக்கு வாங்கி அப்புறம் டிவைடண்டாக பிரித்து கொடுப்பாங்க. அதுக்கு ஈக்குவலாக எதை சொல்கிறாரு? ஒரு உபவாச ஜெபத்தில் கலந்துக்கோ, ஒரு ராத்திரி ஜெபத்தில் கலந்துக்கோ, ஒரு ஆலயம் கட்டுற காரியத்தில் நீ கூட போய் நின்று இதெல்லாம் செஞ்சால் அந்த கணக்குக்கு பலன் வரும்போது நீ கூட நின்னேலன்னு உன் கணக்கை நான் சேர்த்துக்குவேன். நீ தனியாக தான் ஒன்றும் செய்ய முடியல, நீ தனியாக தான் உன்னால் செய்ய முடியாது. உன்னால் ஒரு ஆலயத்தை தனியாக கட்டி கொடுக்க முடியாது. அல்லேலூயா. உன்னால் ஒரு ஆத்மாவை ஜெபம் பண்ணி ஆதாயப்படுத்த முடியாது. உன்னால் சுவிசேஷம் சொல்லி ஆத்மாவை ஆதாயப்படுத்த முடியாது. ஆனால் அவர்களோட நீ இணைந்திருந்தால்,
அதன் மூலமாக வருகிறதான ரட்சிப்பு, அதன் மூலமாக கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டிய காரியங்களை நான் உன் கணக்கையும் வச்சிருப்பேனேன்னு அந்த அர்த்தம். இப்போ எத்தனை பேத்துக்கு புரியுது? எல்லாம் கரங்களை தூக்குவோம். ஆண்டவரே, நான் என்னோட காரியத்திலையும் நான் குறையா இருக்கிறேன், கரையம் செலுத்துறதில்ல. தேவனுடைய காரியத்தில் கணக்கு கேட்கும் போது அதுலேயும் நான் குறையா இருக்கிறேன். இன்னைக்கு அந்த கணக்கெல்லாம் சரியாயிடணும், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துடணும். அல்லையா? என் கணக்கை ஒப்புவிக்கும் போதும் நான் கடமையை செய்தவன் அல்ல, கரையம் கொடுத்தவன், அவமானத்தை ஏற்றுக்கிறவன், சகிச்சுக்கிட்டவன், பொறுத்துக்கிட்டவன், கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக பல காரியம். கையை கீழே போட்டுருங்க. கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக நான் பல காரியத்தை இழந்திருக்கிறேன். அல்லேலூயா. உலகத்தில் வேணாம், நம்மளை புத்தி இல்லாதவன் மற்றவங்களாம் புத்திசாலியா நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு நேரம் வரும், புத்தியா நினச்சவெல்லாம் புத்தி இல்லாதவன்னு பரலோகம் தீர்மானிக்கிற ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் நீங்களும் நானும் புத்தி இல்லாதவர்கள்னு முத்திரை கொத்தக்கூடாது, புத்தியுள்ளவர்கள் என்கிற முத்திரை குத்தி பரலோக கதவை திறந்து உள்ளே பிரவேசிக்கணும். ஆமேன். கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். அடுத்தது வெள்ளாடு செம்மறியாடு. ஆண்டவர் சொன்னார், வாங்க வாங்க என் பிதா என்ன சொல்கிறாரு? செம்மறியாடெல்லாம் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற என் பிதாவின் ராஜ்யத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க? சுதந்திரத்துக்கோங்க. ஏன் எப்படி ஏன் சொல்கிறீங்கன்னா, அவர் சொல்கிறாரு, அதுக்கு நான் பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள், அன்னையனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். மற்றவங்களுக்காக தேவனுடைய அன்பை முன்னிட்டு, தேவனுடைய அந்த அன்பினால நிறைந்து நீங்க மற்றவங்களுக்கு ஒரு துணி கொடுத்துருந்தா, ஒரு நேரம் தண்ணி கொடுத்துருந்தா, ஒரு நேரம் சோறு கொடுத்துருந்தா, ஒரு நேரம் அவங்களை ஆஸ்பத்திரியில் போய் கவனிச்சிருந்தா, அல்லாட்டி ஒரு ஆஸ்பத்திரி செலவு கொடுத்துருந்தா, இந்த மாதிரி மற்றவங்களுக்காக நீங்கள் செய்கிற அந்த செலவு அது கர்த்தருடைய ஆண்டோடைய விசாரிப்பில் வரும். அதுதான் பரலோக ராஜ்யத்தை திறக்கிறதா இருக்கும். அல்லேலூயா. நம்ம சொல்லுவோம், அது நல்லா தானே இருக்குது, அதுவே செஞ்சுக்காதா, அதுக்கு செய்ய தெரியும். ஆனால் உன் கணக்குக்கு வர்றதுக்காக கர்த்தர் சொல்கிறாரு, அந்த தீர்ப்பு நீ செய்ய வேணாம். அது ஏமாத்தினா ஏமாத்திட்டு போகுது, அந்த கணக்கு அது கொடுத்துட்டு போகுது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எல்லாம் வச்சுக்கிட்டே அது நம்மளை ஏமாத்துது பாஸ்டர், ஏமாத்திட்டு போகுது. ஏமாத்துற கணக்கு அது கொடுக்கட்டும், மற்றவங்களுக்கு கொடுத்த கணக்கு நம்ம கொடுப்போம். ஆமென். ஒன்றை குறித்து சரியான கணக்கு, தேவனுக்காக நீ என்ன செய்யறங்க ஒரு கணக்கு, தேவன் நிமித்தம் மற்றவங்களுக்காக நீ என்ன செய்கிற அந்த கணக்கு. கடைசி காலத்தில் வந்து நம்ம நிற்கிறோம். பரலோகத்துக்கு அந்த கதவு திறக்கணும். உண்மையும் உத்தமும் உள்ள என் ஊழியக்காரனே, இந்த சந்தோஷத்தில் பிரவேசிக்கிற சத்தத்தை கேட்கணும். உங்களுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த ராஜ்யத்துக்குள்ளே வாங்கங்கிற சத்தம் கேட்கணும். இன்னொருத்தன சொல்கிறாராம், என்ன சொல்கிறாரு? பிசாசுக்காகவும் அவருடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணிருக்கிற அந்த நரகத்துக்கு நீ போடா காலம் போறான்றாராம். ஏன்னா நீ உன்னைய தவிர எச்சிக்கையில் காக்கா ஓட்டாதவன், அப்படி சொல்லிக்கலாம். நம்ம ஊர் பாஷையில் சொன்ன என்ன செய்யறது? எச்சிக்கையில். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் ராத்திரி சாப்பிட்றதுக்கு டிஃபனில் எடுத்துகிட்டு வருவார். அப்படியே வரும்போது இடையில எவனாவது பார்த்து அவனுக்கு ஒரு இறக்கம் ஆயிரும். சாப்பிட்டியா? சாப்பிடல. டப்பாவை திறந்து அவனுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு அவனை சாப்பாடை வச்சுட்டு இங்கே சர்ச்சில் வந்து பட்னியாக படுத்து தூங்குவார். அல்லையா சொல்லுங்க, யாரும் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நம்ம அவனுக்கு இதே பொழப்ப இப்படியே ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு ஏன் என் ஓஞ்சாத்தை கொடுத்த அப்படின்னு சொன்னால் அது தப்பு. ஆண்டவருக்கு இது கடைசி காலம். இன்னும் எவ்வளவு நாளுன்னு தெரியாது, எவ்வளவு நேரம்னு தெரியாது. தேவன் சொன்ன காரியங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது, இன்னும் நடக்க போகுது. பரலோகம் நமக்காக ஆயத்தமாக இருக்கிறது. பரலோகத்தை குறித்து நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறீங்க, காத்திருக்கிறீங்க, ஆயத்தமாக இருக்கிறீங்க, புறப்பட்டுட்டீங்க, தீர்மானம்லாம் பண்ணுறீங்க. ஆனால் சகோதரனே சகோதரியே, நீ செலுத்த வேண்டிய கிரயம் இன்னும் செலுத்த நீ குறைவாக இருக்கிற. உன் கரையத்தை செலுத்து, உன் கரையத்தை செலுத்து.
நீ தேவனுக்காக என்ன செய்த? தேவ திட்டத்தில் நீ என்ன எப்படி இருக்கிற? என்ன காரியத்தை நீ செய்த? யோசித்து பாரு. அதான் நான் செஞ்சுட்டேனே. நான் தான் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்துடுறேன் சர்ச்சுக்கு, ரைட்டு. நான் தான் காணிக்கு தசம் வாங்கலை. அதுவும் கடமை. அது கடமையை எதிர்பார்க்கிறவர் அல்ல, உன் கிரயத்தையே எதிர்பார்க்கிறார். கிரயம் என்று சொன்னால் பணம் மட்டுமல்ல, அவருக்காக நீ படுகிற பாடு, அவருக்காக நீ அடைகிற அவமானம், அவருக்காக நீ வேதனைப்படுகிற வேதனை, அத்தனையும் அது கிரயமாக கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த எந்த கிரயத்தையும் செலுத்துறதுக்கு நாம் தயாராக இல்லாமல் இருக்கிறோம். இன்னைக்கு தயாராகணும். இயேசு மயிர் கத்திரிக்கிறதுக்கு முன்னால் சத்தமிடாது இருக்கிற சாதுவான ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். அல்லேலூயா. நீங்கள் எடுக்காததையும் கொடுக்க வேண்டியதாக இருந்ததுன்னு பைபிள் சொல்லுது. செய்யாத குற்றத்தை செய்ததா சொல்லி உங்களை தண்டிக்கிற போதும் நீங்கள் பொறுமையாக இருங்க. அல்லேலூயா. உங்களை அவமானப்படுத்துறவங்களுக்கு முன்னால் அவமானத்துக்கு உங்களை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுங்க. ஐயோ என்னை எப்படி பேசிட்டாங்களே, என்னை எப்படி வேண்டாம். ஆண்டவர் ஒருவேளை உங்களை அவமானப்படுத்தி அந்த ஒரு கிரயத்தை பரலோக கணக்குக்கு கொண்டு போகணும்னு ஒரு திட்டம் இருக்குமானா அந்த கிரயத்தை செலுத்துறதுக்கு நீங்களும் நானும் ஏன் மறுக்கணும்? மகிழ்ச்சியாக கொடுப்போம். ஆண்டவருக்காக இயேசு நமக்காக அவர் கிரயத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுவோமா?